ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நமக்கு இருக்கக்கூடிய பித்ருக்கள் சாபங்கள் நீங்குவதற்கும் முக்கியமாக நமது முன்னோர்களின் ஆசியானது நமக்கு முழுமையாக கிடைத்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வர இருக்கின்ற கஷ்டங்களுக்கும், அது மட்டுமல்லாமல் நாம் படப்போக நமக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கும், நமக்கு வர இருக்கின்ற கஷ்டங்களுக்கும் ஒரு விடுபாடு கிடைப்பதற்கு நமது முன்னோர்களின் ஆசியானது நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும். நமது முன்னோர்களின் ஆசி இருந்தால் மட்டுமே நம்மளுடைய வாழ்க்கையும் நமக்கு அடுத்த சந்ததியும் நன்றாக வளர்வதற்கும் நன்றாக வாழ்வதற்கும் அடிப்படையாக அது விளங்குமாம். நாம் வாழ்கின்ற காலத்தில் நமது முன்னோர்களோ நாமோ எந்தவித தவறுகளுமே எந்தவித பாவங்களுமே, அதாவது பாவங்கள் செய்யலாம், அதற்கான புண்ணியத்தையும் நாம் தேடிவிட்டு நம்மளுடைய அந்த பாவத்தை கொண்டு செல்ல வேண்டும். நமது சந்ததிகளுக்கும் அந்த ஒரு பாவத்தை கொடுத்து விட்டு சென்றோம் என்றால் அதனால் அவர்கள்தான் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அப்படி அவர்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்கும் நாம் அந்த பாவத்தை தளிப்பதற்கும் இந்த ஒரு செயலை, அதாவது பறவைகளுக்கு உணவளிக்க வேண்டுமாம். முக்கியமாக நாம் காக்கைக்கு உணவை அளிப்பதனால் நமக்கு இருக்கக்கூடிய பித்ருக்களின் சாபமானது நீங்கிவிடும். அடுத்ததாக முன்னோர்களின் ஆசி நமக்கு கட்டாயமாக கிடைத்துவிடும். எனவே நீங்கள் காக்கைக்கு தினசரி உணவளிப்பீர்களோ அல்லது பௌர்ணமி, அமாவாசை அந்த ஒரு நல்ல நாட்களில் உணவளிப்பீர்களோ, நீங்கள் தினசரி காக்கைக்கு உணவை அளிக்க வேண்டும். அப்படி உணவை அளிக்கும் பொழுது இந்த ஒரு மந்திரத்தையும் கூறிவிட்டு அதற்கப்புறமாக நம்ம உணவை அளித்தோம் என்றால் அதில் மிகப்பெரிய பலன்களானது இருக்கிறதாம். முக்கியமாக நாம் செய்த பாவங்களும் தவறுகளும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிவிட்டு அதற்கப்புறமாக நாம் இப்படிப்பட்ட உணவை அளிப்பதனால் நமக்கு மிக முக்கிய நன்மைகளானது நடக்குமாம். எனவே நீங்களும் இந்த ஒரு செயலை காக்கைக்கு தினமும் உணவளிப்பவராக இருந்தாலும் சரி, அல்லது மாதத்திற்கு ஒரு முறை உணவை அளிப்பவராக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் கூறிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் காக்கைக்கு உணவளியுங்கள். அது என்ன மந்திரம் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் காஞ்சி மகான் மகாபெரிவா கூறிய அனைத்து விதமான செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம். உங்களுக்கும் அது வந்து கொண்டே இருக்கும். மகாபெரிவா அவர்கள்தான் இந்த ஒரு செயலை செய்ய சொல்லியிருக்கிறார். அனைவருமே காக்கைக்கு படையல் வைப்பது போன்ற செயல்களை எல்லாம் அனைவருமே செய்து கொண்டிருக்கிறோம். நாம் அப்படி செய்தாலுமே இந்த ஒரு மந்திரத்தையும் உடன் கூறி ஒரு 9 முறைகள் இந்த ஒரு மந்திரத்தையும் கூறி அதற்கு அப்புறமாக நாம் உணவை அளித்து வந்தோம் என்றால் இதனால் மிகப்பெரிய பலன்களானது நமக்கு கிடைக்குமாம். முக்கியமாக பித்ருக்களின் சாபமானது நீங்கிவிடுமாம். முன்னோர்களின் ஆசி நமக்கு கட்டாயம் கிடைக்குமாம். நம் செய்த பாவங்களும் நீங்க இது ஒரு புண்ணியமாக இருக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூறி அதற்கப்புறமாக நீங்கள் காக்கைக்கு உணவளியுங்கள். இதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கலாம். அந்த ஒரே ஒரு மந்திரம் இதுதான். இதை நீங்கள் 9 முறைகள் கூற வேண்டும். முதலில் இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது பிழைகள் இருக்கத்தான் செய்யும். நானும் தற்பொழுதுதான் முதலில் இந்த ஒரு மந்திரத்தை கூறுகிறேன். அந்த ஒரு மந்திரம் என்ன மந்திரம் என்று தற்பொழுது காண்போம். பலிர் விபீஷணோ பீஷ்ம கபிலோ நாரதோ அர்ஜுன மகாவிஷ்ணு பிரசதோயம் சர்வே கிருண்ணந்து வைஷ்ணவா. இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கூறிவிட்டு அதற்கப்புறமாக நம்ம காக்கைக்கு உணவை அளிக்க வேண்டுமா. இந்த ஒரு மந்திரத்திற்கு அவ்வளவு பவரானது இருக்கிறது. முதல்ல இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் பார்த்து கூட கூறிக்கொண்டு காக்கைக்கு உணவளித்துவார்கள். நீங்கள் மாதத்திற்கு ஒரு முறை காக்கைக்கு உணவளிப்பவராக இருந்தீர்கள் என்றால் இனிமேல் தினசரி காக்கைக்கு உணவை அளிங்கள். குளித்து முடித்து சுத்தபத்தமாக நீங்கள் காக்கைக்கு இந்த ஒரு உணவை அளிப்பதனால் நாம் நமது வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமும் பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இது ஒரு அடிப்படையாக இருக்குமாம். எனவே தவறாமல் நீங்கள் இந்த ஒரு செயலையும் செய்யுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு இப்படிப்பட்ட செயல்களானது இருக்கிறது என்று கூறி அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.